ஒரு சிலர் பைசாவே செலவு பண்ணாம குடிக்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஓசி குடிகாரன் தன் சக நண்பர்களால் எப்படி கொல்லப்படுகிறான் என்பதுதான் இந்த சம்பவம். சென்னை துறைப்பாக்கம் கானகம் கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவரின் மகன்தான் இந்த ராமு. சின்னராஜி பெயிண்ட் அடிக்கும் தொழிலை செய்து வந்ததால் ராமு என்கின்ற பெயர் பெயிண்டர் ராமு என மாறிவிட்டது தானாகவே. 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது சொந்த அத்தை மகளான மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்ட ராமு பெருங்குடி பகுதியில் உள்ள செம்பொன் நகரில் வாடகை வீடு பிடித்து மனைவி மகாலட்சுமியோடு நன்றாகவே குடும்பம் நடத்தி வந்தார். அதே நேரம் மாலையில் பெயிண்டிங் வேலை முடிந்ததும் உடனே வீட்டுக்கு வராமல் இரவு 10 மணிக்கு மேல்தான் வருவார் ராமு. காரணம், நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு தினமும் குடிப்பதால் தான். இதனால் அடிக்கடி கணவரை கண்டித்தார் மகாலட்சுமி. கடந்த 4ஆம் தேதி விடியற்காலை சுமார் 3 மணி ராமுவின் வீட்டு கதவுகளை தட்டினார் அருண் என்கின்ற நண்பர். இந்த நேரத்தில் எதற்காக தனது கணவனை கூப்பிடுகிறார் அருண் என்று யோசித்துக் கொண்டே படுக்கையில் இருந்து எழுந்தார் மகாலட்சுமி. அப்போதுதான் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார் அருண். மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வந்திருந்த நண்பன் ஒருவனை காணவில்லை என்றும் இதனால் பிரச்சனை என்றும் ராமுவிடம் பதறினார் அருண். காணாமல் போன நண்பனை தேடுவதற்காக உடனே கிளம்ப வேண்டும் என்று ராமுவை வற்புறுத்தினார் அருண். காத்திருக்கும் பயங்கரம் புரியாமல் உடனே கிளம்பி போய் காணாமல் போனவரை தேட உதவும்படி கணவனை வற்புறுத்தினார் மகாலட்சுமி. இதனால் அருணோடு கிளம்பினார் பெயிண்டர் ராமு. 2 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் கதவு தட்டினானுங்க சார். கதவு உடச்சிட்டு போறேன்ட்டு மிரட்டானுங்க சார். அப்புறமேட்டா திறந்து நான் தான் திறந்தேன். சின்ன பசங்க தான் இருந்தானுங்க, 18-15 வயசு பசங்க தான் சார் கூட்டின்னு போனது. ஆனா வெளியில 2 பேர் நின்று நான் பார்க்கல சார். இன்னும் விட்டு இருக்க மாட்டேன் சார். பொழுது விடிந்த பிறகு வீட்டிற்கு திரும்பவில்லை ராமு. இதனிடையே காலை 7:30 மணி அளவில் பெருங்குடி கல்குட்டை பகுதியில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டு பிணமாக கிடக்கிறார் என்று பேசப்பட்டது. ஊரெல்லாம் நாங்க தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கவே சார். அப்புறமேட்டா ரயில்வே ஸ்டேஷன் சாவடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு சொன்ன உடனே தான் சார் எல்லாரும் போனாங்க. உடனே சம்பவ இடத்திற்கு ஓடிய மகாலட்சுமி தன் கணவர் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை பார்த்ததும் அவர் போட்ட கதறல் அப்பகுதியையே உலுக்கி எடுத்தது. கல்லால நசுக்கி கத்தியால குத்தி வச்சுக்கிறாங்க சார். நான் பார்க்கல சார், மூஞ்சி பார்க்கல சார். எட்ட இருந்தே உட்காந்துட்டு வந்துட்டேன் சார். அந்த பார்த்ததுல அந்த நசுக்கி தான் இருந்துச்சு ஃபுல்லாவே இடமே. மூஞ்செல்லாம் கல்லு போட்டு நசுக்கி இங்க அடி வெட்டி சட்டையெல்லாம் கிழிச்சு எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. தகவல் அறிந்ததும் துறைப்பாக்கம் காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்தனர் சம்பவம் நடந்த கல்குட்டை பகுதி. இதன் பிறகு துறைப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை விசாரணையில் ஒரு வீட்டில் அனைவரும் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. அருண், சீனிவாசன், குப்பன் என்பவர்கள் உட்பட மொத்தம் 7 பேர் சிக்கினார்கள் வசமாக. இது முன்விரோதம். இது 1 இயருக்கு முன்னாடி சண்டை நடந்திருக்கு. 2 கோஷ்டிக்கும். ராமுன்ற பையனை ஒரு வருஷம் முன்னாடி அஷ்டு போட்டு போயிட்டாங்க பசங்க. இந்த ஏரியா பசங்க, கல்லுக்கூட பசங்க அஷ்டு போட்டு போனதுக்கப்புறம் இவன் ஒரு நாள் போய் அடிச்சிருக்கான். திருப்பி 2 மாசம் கழிச்சு அந்த விரோதத்தை அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி அப்புறம் நேற்று நைட்டு ஒரு 3:30 மணிக்கு வெடியால வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க. இவனும் வெளியே வந்திருக்கான். வெளியே வந்தோடனே இந்த மாதிரி கூட்டினு ஃபுல்லாக சரக்கு ஊற்றி சரக்கு வாங்கி கொடுத்து பையனை இந்த மாதிரி காலி பண்ணிருக்கான். இவர்களில் அருண் தான் வீட்டுக்கே வந்து ராமுவை அழைத்துச் சென்றவர் என்பதால் முதலில் அவரிடம் தொடங்கியது விசாரணை. தடபுடலாக நடந்த விசாரணையில் ராமுவை கொலை செய்தது தனது தலைமையிலான கும்பல்தான் என்ற உண்மையை தட்டினான் அருண். தினம் குடித்தாலும் பெரும்பாலும் நண்பர்களின் பணத்தில்தான் மது குடிப்பார் ராமு. இதனால் பெயிண்டர் ராமுவை ஓசி ராமு என்றே கிண்டலடித்தனர் அருணின் நண்பர்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி இரவு மஞ்சள் நீராட்டு விழாவின் போது அரங்கேறியது வில்லங்கம். அன்றைய தினம் பார்ட்டியின் முதல் சுற்று முடிந்தது. மேற்கொண்டு மது வாங்கி கொடுக்குமாறு ராமுவை வற்புறுத்தினார்கள் நண்பர்கள். தினமும் ஓசியில் வாங்கி குடித்துவிட்டு செல்பவன் இன்று ஒரு நாளைக்கு கூடவா வாங்கித்தரக்கூடாது என்று கொந்தளித்தனர் அவர்கள்.
மஞ்சள் நீராட்டு விழாக்கு 6 மணிக்கு போனேன் சார். 9 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வந்தேன். நான் கேட்டேன் எங்க வீட்டுக்கார்ட்ட, எங்க வீட்டுக்கு போவா எங்க அம்மா வீட்டுல இருக்குவான்னு கேட்டேன். வீட்டுக்கு போ நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டார் சார். அப்புறமேட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க அம்மா தான் இட்டுன்னு வந்து 11 மணிக்கு இட்டுன்னு வந்தாங்க. எனக்கு சண்டை நடந்ததெல்லாம் தெரியாது. மஞ்சள் நீராட்ட விழாவுக்கு போயிருந்தாங்க இவங்க. நான் போல. இவங்க போயிட்டு வந்தாலும் ஒரே என்னவோ சண்டை ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள. நான் மடக்கி விட்டுட்டு இவங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு கதவு சாத்திட்டு, மூடிக்குமா கதுவே, உனக்கு ரொம்ப தொல்லை பண்றானுங்க, உன்னை ஒரு வாட்டி சண்டையில அடிச்சானுங்க, அவனுக்கு சரியா அடிச்சு வெட்டாத விட்டதுனால தான் உன்னை விட்டதுனால தான் நீ திமிர் பண்ணிட்டு உன்னை வெட்டியே நான் சாத்தி விடுறேன்னு சொல்லிட்டானுங்க. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், அப்படிலாம் செய்யாதீங்கடா, தேவையில்லாத கத்தினா பண்ணாதீங்கடான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு விட்டுட்டு நான் எட்டுமே என் பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு நான் எங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணு வீட்டு குழந்தை ஆள் இல்லைன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். போதையில் இருந்தவர்களுக்கு நள்ளிரவில் ஆத்திரம் தலைக்கேறியதும் ராமுவுக்கு எதிராக தயாரானது ஒரு சதி திட்டம். இதன்படிதான் விடியற்காலை நண்பர் ஒருவனை காணவில்லை என்று நாடகமாடி ராமுவின் வீட்டிற்கு சென்றார் அருண். ராமுவிடம் நைசாக பேச்சு கொடுத்துக் கொண்டே பெருங்குடி கல்குட்டை பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். எதிர்பார்த்த மாதிரியே மிகவும் கேவலமாக பேசி ராமுவிடம் வாய் தகராறில் இறங்கினார்கள் அருணும் சீனிவாசனும். அடுத்த சில நிமிடங்களில் ராமுவை ஓட ஓட விரட்டி அடித்து உதைத்தனர் சீனிவாசனும் மற்ற கூட்டாளிகள். அப்பொழுது கட்டிப்போன சிமெண்ட்டுகள் பாறைகள் மாதிரி நிறையவே கிடந்தன கல்குட்டை பகுதி. இவற்றில் ஒரு பெரிய சிமெண்ட் கல்லை எடுத்து ராமுவின் தலையில் பலமாக போட்டார் அது நாள் வரை நண்பனாக இருந்த அருண். மற்றவர்களும் தங்கள் பங்குக்கு கொடூரத்தை நடத்த துடிக்க துடிக்க இரத்த வெள்ளத்தில் பிணமானார் பெயிண்டர் ராமு. ஈவு இரக்கமே இல்லாமல் கொலையை செய்தவர்கள் நிம்மதியாய் சிறைக்குள் போய்விட்டார்கள் ஜாமீனில் வெளியே வருவதற்கு. ஆனால் 20 வயதிலேயே விதவையாகி 3 வயது குழந்தையுடன் நடு தெருவில் நிற்கும் ராமுவின் மனைவி மகாலட்சுமியின் நிலைதான் மிகவும் பரிதாபமாக உள்ளது. கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சார் 10 மாசம் சேர்த்து என் பிள்ளைங்கள என் பிள்ளை வருதான் இது பொண்ணுங்க அந்த மாதிரி வயசாத சார் வயசாத குழந்தை மூஞ்சி கூட பார்க்கல சார். எதிர்காலத்தை தொலைத்திருக்கும் மகாலட்சுமிக்கு சட்டப்படி கொலையாளிகளுக்கு கிடைக்கும் அதிகபட்ச தண்டனை மட்டுமே ஓர் அளவுக்காவது ஆறுதலை தர முடியும்.